இதன் விளக்கம் என்னவென்றால், நீ வாசமா இருக்கும் இத்தேசத்தின் அதிபதி தங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2019 சொல்றாரு 4ஆம் மாசம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் உறுதியான அன்னைக்கே சொல்லிட்டாரு. 2009 ஏன் தோத்தீங்க எல்லாம் கல்வி இருக்கீங்க. இது அன்னைக்கு 5 நாள் 2019 சொல்லிட்டாரு. ஆட்சி மாற்றம் ஏற்படும்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போயிட்டு அடுத்த முதலமைச்சர் அர்த்தம். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரோதமாகவே இன்றைய நாயகத்த கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கெட்ட காலம், 2019 கெட்ட காலம். அப்பொழுது நான் அவர் சந்திக்க முயற்சி செய்தேன், எல்லாம் முடியவில்லை. இந்த விவரத்தை சொல்லணும்னு பார்த்தா முடியல. இப்போ சந்திக்க பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமி சந்திக்க அவர் அலுவலகத்துக்கு போனா இல்லை, வீட்டுக்கு போனேன், சந்திக்க அனுமதி தரல. எப்ப கடவுள் பார்த்துக்காரு, போங்க விட்டு வந்தேன். நான் பரிதானம் லஞ்சம். அவனுக்கு கீழ் பணிபுரியும் அனைத்து அமைச்சர்களும் பரிதானத்தினாலே தங்களைத்தானே செழிப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள்